அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. வள்ளலார் என்று அழைக்கப்படும் ராமலிங்க சுவாமிகள் இந்த தைப்பூச நன்னாளில் இறைவனுடன் ஜோதியாக ஐக்கியமான தினம். அவருடைய பிறப்பு 5/10/1823 புரட்டாசி மாதம் சித்திரை நட்சத்திரத்தில் துளாராசியில் பிறந்தவர். 30/1/1874 தைப்பூச திருநாளில் ஜோதியாக மலர்ந்தவர். இந்த காலகட்டம் அவருடைய வயது 200 வயதாக நடந்து கொண்டிருக்கிறது. அவர் ஐக்கியமான தினம் வருடங்கள் 150 வருடங்கள் ஆகிவிட்டன. தன்னுடைய 50 வயது முடிந்தவுடன் 51வது வயது நடக்கும் பொழுது இறைவனுடன் ஜோதியாக கலந்தவர். இதில் ஒரு ஒற்றுமை என்னவென்றால், நம்முடைய மூலாதாரத்திலிருந்து ஆக்ஞா வரைக்கும் உள்ள அட்சர எண்ணிக்கை 50. அந்த 50ஐ கம்ப்ளீட், அதாவது முடிவடையும் பொழுது கரெக்டாக அவர் இறைவனுடன் கலந்தார். அது ஏன் தைப்பூச திருநாளில் அது நடக்க வேண்டும் என்றால், தைப்பூசம் அன்று சரியாக அது பௌர்ணமி தினமாகும். சூரியனுக்கும் சந்திரனுக்கும் நடுவில் பூமி இருக்கும். அதேபோல் சூரியன் மகர ராசியில் உத்திராடம் நட்சத்திர பாதத்தில் இருப்பார். சந்திரன் கடக ராசியில் பூச நட்சத்திரத்தில் இருப்பார். இந்த சூரியன் ஆத்மகாரகன். இந்த ஆத்மகாரகன் தன்னுடைய சுயசாரத்திலே ஒடுங்கிக்கிட்டது, அதாவது உத்திராட நட்சத்திரத்தில். சந்திரன் உடல்காரகன். அவன் பூச நட்சத்திரத்தில் சனியுடைய நட்சத்திரத்தில் அமர்ந்திருக்கிறார். இப்போ இதுக்கான பொருள் என்னவென்றால், ஆத்மகாரகன் தன்னுடைய ஆத்மாவோடையே ஒடுங்குகிறது. உடம்பு அப்படிங்கிற விஷயத்துக்கு தான் இங்கே ஆயுள். அப்போ அந்த உடம்பு சனியுடைய நட்சத்திரமான பூச நட்சத்திரம் என்று அவர் கரைத்து கொண்டார். அங்கே ஆயுளை இல்லாமல் செய்து விட்டார், அதாவது காலத்தை கடந்து விட்டார். பூச நட்சத்திரம் சனியுடைய நட்சத்திரம். அப்போ அங்கே ஆயுளை கடக்க செய்தார், அதாவது காலத்தை கடந்து விட்டார், உடம்பை கரைத்து விட்டார். ஏன்னா நம்முடைய உயிருக்கு வயது இல்லை, உடம்புக்கு தான் வயது. அந்த ஒரு நிலையில் உடம்பை மீட்டு கொண்டார், இறைவனுடன் கலக்க வைத்தார், ஜோதியாக திகழ்ந்தார். இதெல்லாமே ஒரு வரையறை. ஏதோ அவருடைய யோகம் முடிந்தது அப்படிங்கிற விஷயம்லாம் கிடையாது. அவருடைய இந்த யோக சித்தி அடையும் பொழுது அவருக்கான திசை புத்தி அந்தரம் பார்த்தாலும் சரியாக இருந்திருக்கிறது. அதாவது ராகுடைய அந்தரத்தில் தான் அவருடைய அந்த மோட்சகதி அவருக்கு அந்த இது அடைந்திருக்கிறார். ராகு தான் மோட்சத்துக்கான காரகன். இதை தாண்டி இந்த யோக பயிற்சியில் நமக்கு இப்போ வரைக்கும் ஒரு முன்னோடியாக இருப்பவர் ராமலிங்க சுவாமிகள். ஐயா படிக்க சொன்ன நூல்கள் 2. ஒன்று திருவாசகம், மற்றொன்று திருமந்திரம். திருவாசகம் பக்திக்காக படிக்க வேண்டும், திருமந்திரம் யோக வாழ்க்கைக்காக படிக்க வேண்டும். இது 2ம் அவசியம். அதற்கு தான் அது 2யும் அவர் வலியுறுத்தி சொல்லியிருக்கிறார்.
அதை தாண்டி தன்னுடைய வாழ்க்கையில் முதலில் பாடல்களை செய்யுளுடைய கடுமையை குறைத்து எளிமையாக்கியவர். அதை தாண்டி உரைநடையாகவும் நூல்கள் எழுதியுள்ளார். மனுமுறை கண்ட வாசகம், ஜீவகாருண்ய விளக்கம், இந்த 2 நூல்களும் எழுதியிருக்கிறார். ஞானிகள் யாரும் உரைநடையாக எழுதினது கிடையாது. அதை தாண்டி இவர் அதை செயல்படுத்தியிருக்கிறார். மக்களுக்கு எவ்வளோ தூரம் எளிமையாக சொல்ல வேண்டும் அப்படிங்கிறதுல அவர் ரொம்ப ஆர்வமாக இருந்திருக்கிறார். இது இப்படி தான் நடக்கணும், அப்படி தான் நடக்கணுங்கிற மரபெல்லாம் உடைத்தெறிந்தவர். வெற்றுச் சடங்குகளிலிருந்து மீட்டெடுத்தவர். நமக்கெல்லாம் முன்னோடியாக திகழ்பவர் வள்ளலார். ஏன்னா இந்த வெறும் சடங்குகள் என்றைக்கும் உதவாது. இது சடங்கை தாண்டி நம்முடைய ஆத்மார்த்தமான செயல்பாடுகள் மட்டுமே நம்மளை உயர்த்த முடியும். அதிலேயும் முக்கியமாக ஜீவகாருண்யம். அவர் ஏன் ஜீவகாருண்யம் எடுத்தார்னா, இந்த ஜீவகாருண்யத்தில் ஒவ்வொருத்தரும் இருந்தால் யாருக்கும் யாரு கூடயும் எந்த பகையும் இருக்காது. அதையும் தாண்டி அவர்களுக்கான ஒரு நல்ல விஷயத்தை செய்யக்கூடிய மனப்பக்குவம் நமக்கு ஏற்படும். சிரமப்படுபவர்களுக்கு, பசியால் வாடுபவர்களுக்கு நல்ல செயல்களை, அவர்களுக்கான உதவிகளை நாம் செய்ய வேண்டும். அதுதான் ஜீவகாருண்யம். இந்த ஜீவகாருண்யம் இருந்தால் மட்டுமே நம்முடைய உயிரை நாம் மீட்டுக்கொள்ள முடியும். இந்த உடம்பையும் நாம் மீட்டுக்கொள்ள முடியும். அந்த ஜீவகாருண்ய ஒழுக்கம்தான் பக்தியில் அதீத நிலையாகும். அதான் பக்தியின் அதீத நிலை தான் ஜீவகாருண்யம். அந்த பக்தியில் உருகும் பொழுது மட்டும்தான் உடம்பானது செம்மையாகிறது. உடம்பு செம்மையாகும் பொழுது மட்டும்தான் இந்த ஆத்மாவுடன் அதை கலக்க முடிகிறது. இந்த தைப்பூச நன்னாளில் ஐயாவைப் போல் நாமும் இறைவனுடைய சேர வேண்டும் என்று உத்வேகம் எடுத்துக்கொள்வோம். நன்றி.